பெப்பர் மசாலா ரொம்ப காரசாரமா. இது பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கீரி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறம் அரைச்ச மசாலா பேஸ்ட்டும் சேர்த்து அந்த வெண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு கூடவே நண்டு சேர்த்து நண்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மசாலா கலர்னதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தேங்காவை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்து இதை இன்னொரு 7 8 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நண்டு பெப்பர் மசாலா ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி சர்வ்